நம்ம இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் பெரும் முயற்சியால் சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. இல்லை சார் அப்படி சொல்கிறீங்க, நிறைய நேரத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த கஷ்டப்பட்டால் கூட வாழ்க்கையில் என்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை அடுத்த நாளே வரும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்கள், சிறந்த புத்திசாலிகள், ஒரு விஷயத்தை எடுத்தால் செய்து காட்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சிம்ம ராசியர்களுக்கு போதும். இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால். ஏதோ ஒரு சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது, அதனால் சில பேருக்கு பாதிப்புகள் இருக்குது. அதுக்கு உங்கள் சுயஜாதம் முக்கிய காரணமாக இருக்குது. உங்களுக்கு நஷ்டம் இருக்குது, தொழிலில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, திருமணத்தில் பிரச்சனை, அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் எங்கள் வீட்டில் சிம்மம் தான் சார், பயங்கர கோபம் வரும் சார். அந்த கோபத்தில் தான் ஒரு குணம் இருக்கும். அந்த கோபம் படுறதுக்கு காரணமே என்னென்னா, வீட்டில் இருக்கவங்க எங்கேயா போய் மாட்டிக்கூடாது, எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாது, ஏதாவது நஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ற அதற்காக அக்கறையில் ஏற்படக்கூடிய கோபம் தான் அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரும். உண்மையிலே நீங்கள் நல்லா அவங்கள பார்த்தீங்க, நல்லா அவங்ககிட்ட பழகுனீங்கன்னா அவங்கள விட மென்மையானவர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரார், அஷ்டமஸ்தானத்தில் வரார். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமாக அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. ஜாக்கிரதைனா பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னா, முக்கியமாக உறவுகள் சார்ந்த விஷயங்கள். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சார் பிரச்சனை இல்லை, நல்லபடி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் சண்டை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த வார்த்தை பேசினா கூட அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பெரிய அளவில் சண்டை வந்துடும். நிறைய பிரிவினைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சார் அப்படி பயமுறுத்துறீங்க, நல்லா இருக்கிற வீட்டு நீங்களே பிரிச்சுருவீங்க போல இருக்குது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நேரம், யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது, யாராலையும் யாரையும் சேர்க்க முடியாது. நேரம் மட்டும்தான் ஒருத்தரை பிரிக்க முடியும், ஒருத்தரை சேர்க்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும், பணத்தை பிடுங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த அஷ்டம சனி பயிற்சி இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஒன்றும் சேர்ந்து வாழணும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அதை பிரிய வேண்டிய சூழ்நிலைன்னா பிரியணும். ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு. அப்போ அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்காதுன்னா நடக்கும். நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளோடு வந்தால் ஒரு தோல்வி உண்டு. வர்ற வரன் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க சார், இப்படி பார்க்குறாங்க சார்னா கண்டிப்பாக தோல்விகள் உண்டு. வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி உங்கள் தகுதி தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில், அதுவும் முக்கியமாக திருமண விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க. என்றைக்கோ ஒரு நாள் பேசுனதை வச்சு எடுத்து பேசி ஒரு பெரிய சண்டையை இழுத்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ சொல்லும்போது என்னுடைய ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அன்றைக்கே அந்த ஜோசியர் சொன்னார், தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு, நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேச்சு அதோட கட் பண்ணிக்கிங்க, திருப்பி அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படி உறவுகளில் நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு, நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரச்சனையை கொடுக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க.
அது முக்கியமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை தலையிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொத்து கேட்குறது, பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்குன்னா அக்கா தங்கச்சிட்டு சண்டை போடுறது, அண்ணன் தம்பியோட சண்டை போடுறது. உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு அந்த சொத்து வந்தால் பிரச்சனையை தீக்கும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை. அதை கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய பிஸ்னஸ் உமன், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சிம்மராசி. ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஒரே காலகட்டத்தில் 4 வேலையை செய்யக்கூடிய, மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய திறமை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், 4 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதில் ரொம்ப கிளவராக எதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம். முக்கியமாக அந்த பார்ட்னர்ஷிப்பில் போகாதீங்க. பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய தோல்விகள் வரும். எல்லாம் சேர்ந்து பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க, சார் நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அது செய்யவே செய்யாது. எல்லாம் உங்கள் தலையில் மிளகா அரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களால் செய்ய முடியும், கடைசியில் உங்களை கை காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக. புதுசாக கஸ்டமர், புதுசாக கடன் கொடுக்கறது, புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சார் எப்படி சார் இருக்கிறது, பிஸ்னஸ்னாவே ஏதோ ஒரு புதுசாக வரதான் வரும். ஆனால் பணம் இழப்பு இல்லாத அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பொருள் கேட்குறாரு, நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், ஒரு மாதம் கழித்து காசு தரோம், அதை அளவு பண்ணாதீங்க. அது பிஸ்னஸ் வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா காசே வராது. காசே வராமல் இருக்குது, பிஸ்னஸ் வராமல் இருக்குது, நல்லதா இல்லையா? அதை பார்த்துங்க. புதுசாக பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க, நம்பாதீங்க. புதுசாக பிஸ்னஸுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க, போகாதீங்க. இருக்கிற பிஸ்னஸை இன்டாக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். அதில் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க. ஏன்னா ஒரு இழப்புகள், ஒரு தடைகள், ஒரு தாமதங்கள் கண்டிப்பாக வந்து தீரும். அஷ்டம சனி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர், நிறைய வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக தொழில், பணத்தை பெரிய லெவலில் இழக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மரியாதை போயிடும். குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, 4 பேர் உங்கள் தவறாக பேசுவாங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத ஒரு அசிங்கம் வரும், அவமானம் வரும். இதனால் நிறைய பேர் வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோன்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால தான் இந்த பதிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, சிம்மராசி இருந்தாலும் அவங்களோட நிலை கடந்த 2.5 ஆண்டு எப்படி இருந்துன்னு கேட்டு பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். சார் இல்லை சார் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பாதீங்க. அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கலாம். இல்லை முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஒரு ஜோசியர்ட்டெல்லாம் மினிமம் 3 ஜோசியர்கிட்ட பாருங்கள். என்ன சார் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லாத போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டியை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நடக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 3 ஜோசியரை பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா செய்யணுமான்னு யோசிச்சு பண்ணுறது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உங்களை எப்படா அசைக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான நேரம் இப்போ தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் சரியில்லாதனால ஏதோ ஒரு தவறு பண்ணி அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வேலை இழப்பு, அதனால் ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சிம்மராசின்றார். யாராவது சொல்லிட்டா போட வேலை வேணாம்னு விட்டு வந்துடுவீங்க. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருவீங்க. உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, போ எனக்கு நேரம் தெரியல, நீ பேசுகிறா பரவாயில்லடா, பேசிட்டு போடா அப்படின்னு போயிருங்க. ஒரு அவமானத்தை தாங்கிக்கங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவமானத்தை கொடுப்பாரு, நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. தாங்கலை அப்படின்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் ஆகிடும். அந்த நிலைமைக்கு போகாதீங்க. நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஒரு லோன்ஸ் ரெகுலராக கட்டுறவங்க. அவங்களாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷம் சில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கலாம். அதெல்லாம் சிம்மராசி என்பது நல்லா வரும். அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில ராசி என்பர்களுக்கு அது கூட முடியாது. நீங்கள் கடக ராசிகள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போவாங்க பார்த்துக்கலாம் பாஸ், நாங்களாம் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிம்ம ராசி என்பது கிடையாது. ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்.
அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்குமா, கிளைமேட் ஒத்துக்குமா, அங்கே போனால் வேலை நிரந்தரமாக இருக்குமா, நல்ல கம்பெனிக்கு போகிறீங்களா, வாய்ப்பு வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. சார் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அஷ்டம சனி பாதிக்குமெல்லாம் பாதிக்கும். தவறான முடிவு எடுக்காதீங்க. வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற கம்பெனியில் அப்படியே ரன் பண்ணுங்கள். ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏற்கனவே ப்ரெஷர் தான் சந்திச்சுட்டு இருக்கேன் சார்னா அது கண்டினியூ ஆகும். இல்லை சார் இதுக்கு தான் வழி இல்லையானா வேறு ஸ்டேட் மாறலாம். இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, பக்கத்து ஸ்டேட் மாறலாம், பக்கத்து கண்ட்ரி மாறலாம், இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி மாறலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே என்ன அடுத்த வேறு இடத்துக்கு போகும்போது நினைப்போம் ஏதோ ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும். சரி புதுசாக வரும்போது அப்படி தான் இருக்கும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது. மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது. உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை. நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. நிறைய சிம்மராசி என்பது நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் அப்படியும் ஹாஸ்பிட்டலில் படுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அசால்ட்டாக நினைக்காதீங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிங்க, அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியில் பொருந்தும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு. சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார் இந்த சனி பகவான். அதனால இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்கள் இருக்க போது. அதுலயும் அந்த அஷ்டம சனின்றது பாத்தீங்கன்னா குருவனுடைய இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க போது. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பயப்பட்டுக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதிகமான ஒரு மேன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தொழில்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, இல்ல தான் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்து இருக்கிறாங்களா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். தன்கிட்ட இல்லாட்டிலும் அவர்களுக்காக நம்ம சில உதவிகளை செய்யணும் அப்படின்னு முன் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். ஆனா அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் கிடையாது, வாழ்க்கையை இழந்தவர்களும் கிடையாது. அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா போனா நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையா இருக்கும், அழிஞ்சா ஒரு துறவி அளவிற்கு, ஒரு ஞானி அளவிற்கு, ஒண்ணுமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எல்லாத்தையும் கற்று தேர்ந்து இன்னமே வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் கட்டாந்தரையில படுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க நீங்க சிம்மராசி என்பவர்கள். அந்த அளவிற்கு வாழ்க்கை பாடம் வந்து உங்களுக்கு மிக அதிக அளவுல, ஒரு சின்ன வயசா இருந்தாங்க கூட, ஒரு 25 வயது இருக்கிறவங்க கூட அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி எந்தெந்த இடத்துல எல்லாம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2025 தொடக்கமாக நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக அந்த ஜோதிட வகுப்புகளும் யோகா பயிற்சி வகுப்புகளும் ஆரம்பிக்க போறோம். யோகா பயிற்சி வகுப்புகள் ஏன் நம்ம இந்த ஜோதிட வகுப்போட சேர்த்து கிளப் பண்ணி பண்றோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த யோகான்றது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை நம்மளுடைய மனதுக்குள் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா. பிரபஞ்சம் என்னென்னலாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம உள் கிரகிக்கிறோம், அதுதான் அந்த யோகா. ஆனா இந்த ஜோதிடம்ன்றது என்னன்னா பிரபஞ்சத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாடமாக கற்பிக்கிறது தான் அந்த ஜோதிடம். அது இரண்டையும் நம்ம கலக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் போதுதான் அந்த ஜோதிட வகுப்புகளை உங்களால கற்றுக்க முடியும். அதனால இந்த 2 வகுப்புகளும் நம்ம நடைபெறும் போது இந்த 2025 அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும், சேர விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போடலாம், உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள்
நபர்கள் இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் யாரு, உங்களுக்கு உண்டான கிரக ரீதியாக பாவக ரீதியாக எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, 6ஆம் இடத்திற்கு உரியவர், 7ஆம் இடத்திற்கு உரியவர். அப்படி இருக்கும்போது அதிகமான ஒரு எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். எதிரிகள் தொந்தரவு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல ஒரு கடன் தொந்தரவும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. எப்படியாவது கடன் உடனே வாங்கியாவது நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிடணும், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எப்படியாவது கடனை வாங்கியாவது நம்ம அந்த வீடை கட்டி நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு ஆளா நிலைச்சு இருக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணி சில விஷயங்களை செய்பவர்கள் தான் நீங்க சிம்ம ராசி என்பர்கள். அப்படி செய்து மாட்டிக்கக்கூடிய நபர்களும் நீங்க சிம்ம ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் வீட்டு அதிபதி. அப்படி இருக்கும் போது 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தொழில பார்ட்னர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது, அடுத்து உங்களுடைய கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம். இப்படிப்பட்ட இந்த பாவகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கஸ்டமர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலத்திரம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான், இந்த 2 விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல பிரவேசிக்க போறார் இந்த மார்ச் மாதத்துல இருந்து. இந்த 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியான ஒரு வம்பு வழக்குகள், நீண்ட நாள் வியாதி, அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துகள், ஆயுள் ஸ்தானம், இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த 8ஆம் இடம்ன்றது. இந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வர்றாரு, ஒரு ஆயுள் காரகன் வராரு, ஒரு கர்ம காரகன் வராரு அப்படின்ற போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு மன தைரியம், ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் இந்த நேரத்துல வரும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அசட்டு தைரியம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவர்களை மாதிரி வாழ்ந்தவர்களும் கிடையாது, இவர்களை மாதிரி வீழ்ந்தவர்களும் கிடையாது. ஏற்கனவே நிறைய வாழ்க்கை பாடம் அனுபவங்களை வைத்திருக்கிற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய தொந்தரவு பெரிய அளவுக்கு பாதிக்காது. இந்த பாதிப்புகள்ல இருந்து நீங்க ஈஸியாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அப்படியே உங்களால பாதிப்புல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தான் இந்த பதிவு. இதுல நீங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இதுல சொல்ல போறோம். ஏன்னா அந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான ஒரு ரூட்ல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க யார்கிட்ட ரொம்ப பாசமா அன்பா நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மிக அதிகப்படியான எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும். யார்கிட்ட நீங்க ரொம்ப பாசமா இருக்கிறீங்களோ அவங்க மூலமாக தொந்தரவுகள் வரும். யார்கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம ஒரு 10 அடி விலகியே இருக்கணும். இந்த அஷ்டம சனி பொழுதுல யார்கிட்டயும் பாசமே வைக்காதீங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போகலையா, அடம் பிடிக்கிறாங்களா, இல்ல குழந்தை நல்லா படிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கு தான் மனசு அப்படி இருக்கும். ஆனா அவங்க அவங்களுடைய படிப்பை கரெக்டா தொடர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதனால அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். கணவன் மனைவி கூட ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, எங்கேயோ ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தருணம் வருது அப்படின்ற போது அந்த இடத்துல ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துக்காதீங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு அங்க ஒரு பிரிவுன்றது கண்டிப்பாக வரும். குடும்பம் ரீதியான பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அடுத்து தொழில்ல பாத்தீங்கன்னா வட்டிக்கு காசு வாங்கியாவது நான் இந்த தொழிலை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா கடனை முழுவதுமாக ஆதரிக்காதவர். புதன் தான் கடனை ஆதரிச்சு இந்தா வாங்கிக்கோ கடன் அப்படின்னு கொடுத்துட்டே இருப்பார். சனி பகவானுக்கு கடன் வாங்கி ஒரு தொழிலை நடத்துனீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு உழைப்பு மட்டும்தான் பிடிக்கும். அதனால நீங்க கடன் வாங்கி தொழில்ல ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க செய்யவே செய்யாதீங்க. அதை செய்யறதுக்கு அந்த தொழிலை நீங்க செய்யாம ஒரு வேலையை போய் பாக்குறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அடுத்து வேலை மாற்றம் அப்படின்னு சொன்னோம்னாலே
நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, மேடம் நான் மாத்திரை போட்டு டேப்லெட் போட்டு வேலை பாக்குறேன், டேப்லெட் போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும், டேப்லெட் போட்டாதான் என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திரை போட்டு வேலை செய்யறவர்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவை கொடுத்துரும். அதனால நீங்க அந்த மாதிரியான ஒரு வேலைகளை பண்ணவே வேண்டாம் சிம்ம ராசி என்பர்கள். அப்படி மாத்திரை போட்டு வேலை செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்களால என்ன வேலை செய்ய முடியுதோ அதை மாத்திரம் செய்யுங்க. அதே சமயத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி இந்த காலகட்டத்துல 2.5 வருடத்துல சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத அங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்க குறைக்கப்படும். அவமானங்கள், அசிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் வேலை இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம், மாறலாமா அப்படின்னு கேக்குறவங்க, வெளிநாடா இருந்தா மாறிக்கோங்க. இல்ல உள்ளூர்லயே நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட போறேன், இல்ல எங்க அப்பா பிசினஸ் போய் பார்க்க போறேன், இல்ல என்னுடைய மனைவி குடும்ப உறவுகளோட சேர்ந்து இருக்க போறேன், அங்க போய் இருக்க போறேன்னா உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். அதெல்லாம் செய்யாதீங்க. வெளிநாட்டுக்கு போறேன்னா தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கு வேலை மாற்றத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள், திருமண தடைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இதுல எல்லாத்துலயுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. திருமண முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக வெளியூர் பொண்ணோ இல்ல வெளிநாட்டு பொண்ணோ பாருங்க. வெளியூர் மாப்பிள்ளையோ வெளிநாட்டு மாப்பிள்ளையோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாம் தொந்தரவுகள் குறைஞ்சிரும். அதே சமயம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஸ், அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதனால இந்த 2.5 வருடத்துல இந்த அஷ்டம சனியின் பொழுதுல இந்த திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு நீங்க ஈடுபாடு காட்டாதீங்க. எப்போ அதுவா ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சதுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அதுலயுமே கொஞ்சம் சிறு மனக்கசப்புகள் இருந்தா கூட அதை ரொம்ப மனசுல போட்டு வருத்திக்காம உங்களுடைய வேலையை ஒரு சுலபமாக பார்க்கக்கூடிய தருணமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயத்துலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, வட்டிக்கு காசு கொடுக்கறது, அடுத்து சிட் ஃபண்ட் நடத்துனீங்கன்னா அந்த சிட் ஃபண்ட்ல ரொம்ப கணக்கு வழக்க அதிகமா வச்சுக்கோங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டா நீங்க நடத்தக்கூடிய அந்த தொழில மக்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டா இருங்க. இல்லாட்டி உங்களுக்கு கூட வேலை பார்க்கறவங்களே உங்களை ஏமாற்றி போகக்கூடிய அளவுக்கு அதுல நீங்க ஒரு ஜாமீன் போடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பி யாருக்காகவும் நீங்க உத்தரவாத கையெழுத்து போடாதீங்க. போட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கக்கூடிய தருணம் சிம்மராசி என்பர்கள். இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள். சில பேர் நிறைய ஆன்மீக வழிபாட்டுல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. அதனால சில பிரச்சனைகளை அந்த சனி பகவானே பார்த்துப்பாரு, ஒன்னும் கவலையப்படாதீங்க. நினைத்த விஷயங்களை உறுதிபட செய்து முடிக்கும் வரை தூக்கம் என்பது இல்லை என்ற ஒரே சிந்தனையில் இருக்கும் தைரியமும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாக வைத்து செயல்படும் சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு கண்டக சனி பகவானாக கடந்த 2.5 வருட காலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் செல்கிறார். அந்த சனி பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேச ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் பல வீடியோ பார்த்து பதட்டத்தோட இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கேட்காங்க, நம்மகிட்ட கால் பண்ணி கூட கேட்குறாங்க. அந்த நியூ இயர் பலன்கள் நம்ம பேசினப்ப நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஏன் அந்த சனி பெயர்ச்சி பலன் சொல்லுங்க. நிறைய யூடியூப்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 ராசியில அதிகமாக நம்மகிட்ட கேட்டவங்க இருக்காங்க. ஸோ அப்படி பதட்டத்துடன் 8ஆம் இடத்தில் அமர்கிற சனி பகவான் நம்மளை எட்டி பறிக்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுவாரோ, ஏமாற்றத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு தயக்கத்துடன் செல்லக்கூடிய அமைப்புல மனசுக்குள்ள சில காரியங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னா, நான் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, அதை தூக்கி எறிஞ்சிருங்க. தைரியத்துடன் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்க உறுதியாக இந்த காலகட்டங்கள்ல இந்த 2025 ஏப்ரல் மாசத்திலிருந்து 2027 வரையும்
சனி பயிற்சி 2.5 வருஷம். இந்த 2.5 வருட காலமும் நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன். ஓகேவா? ஸோ 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போறாரு, என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக அமர்ந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சில விஷயங்கள்ல பாதிப்பை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஸோ அப்பதான் நான் 8ஆம் இடத்துல அமரப்போகின்ற சனி பகவான் நன்மைகளை என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க முழுசியா நம்பிக்கிறீங்க. ஓகேவா? கடந்த 2.5 வருஷமா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னப்பா, சந்தோஷம் எனக்கெல்லாம் வந்துருமா அப்படிங்கிற சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நல்லா பிளான் பண்ணி பக்காவா நினைச்சு செஞ்சேன். ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செய்யும் போது எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நான் எதை செய்ய நினைச்சாலும், சிம்மராசிக்காரங்களாகிய நீங்க எதை செய்ய நினைச்சாலும் செய்யும் போது அது சாட்டிஸ்பேக்ஷனா செய்ய முடியல அப்படிங்கிற மன வருத்தம் இருந்திருக்கும். நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா பக்காவா அழகா போனாலும் போக வேண்டிய இடத்துல போகும்போது உங்க முகமே காட்டி கொடுத்துரும், நீங்க ஏதோ சோகமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு மதிப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல வண்டி வாகனங்கள், நீங்க வண்டி வாகனங்கள் வச்சிருந்திருப்பீங்க. அந்த வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த பிடிச்ச மாதிரி வண்டி வாங்கியிருப்பீங்க. அந்த வண்டியை உங்களால மகிழ்ச்சிகரமா டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு சில பேர். இதுல இன்னும் சில பேருக்கு எப்படின்னா, படிப்பையே தொடர முடியலப்பா, படிக்கணும்னு நினைக்கேன், படிக்க உட்காந்து புக்கை திறந்தா படிக்க முடியல, அந்த தன்மை நடந்திருக்கும். சுகம்னா என்னையா அப்படிங்கிற மாதிரி, சந்தோஷமா என்ன அப்படிங்கிற தாக்கத்துல நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்திருக்கும். அம்மா மூலமா சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அம்மாவும் எனக்கு அம்மாக்காண்டியும் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய செலவிச்சிட்டேன், என்னுடைய அப்பாக்காண்டியும் கடந்த காலங்களில் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய செலவிச்சிட்டேன். நான் உழைச்சது எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு தாங்க போச்சு, விரயம் மட்டும் தாங்க ஆச்சு. காசை வாங்கி பைக்குள்ள வைக்க முடியல. 10,000 ரூபாய் பைக்குள்ள வைக்கலாம்னு நினைக்கும் போது எதிர்த்தாப்புல 15,000 ரூபாய் செலவு இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு தாக்கங்கள் இருந்தது உண்மை என்றால், அதாவது சிம்மராசிக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உங்க மனைவி உங்களை புரிந்து கொள்வது கஷ்டம் இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களே உங்களை புரிந்து கொள்ளாம உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த செஞ்சிருப்பாங்க. இந்த திருமண பந்தம் ஏண்டா அமைஞ்சதுன்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியாக கோச்சார ரீதியாக எடுத்த பலன்கள் கடந்த காலங்கள்ல. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இனிமே நடக்க போற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ 8ஆம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன மாற்றம் ஃபர்ஸ்ட் கொடுக்காரு அப்படின்னா, நீங்க மனசுல என்ன விஷயத்த செய்ய நினைச்சீங்களோ இன்னுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்க செய்வீங்க. மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல ஏன் இது ஏற்படுதுன்னு சொன்னா, கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசியை கிட்டத்தட்ட 7ஆம் பார்வை மூலமாக 2.5 வருஷமா சனி பகவான் பார்த்தாரு. அப்ப அந்த பார்வை விலக போகுது. அப்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுடைய கணவர் இனிமே புரிஞ்சுக்கிடுவார். உங்க மனைவி இனிமே உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. இது கட்டாயமா நடக்கும். சில கருத்து வேறுபாடுனால உங்க மனைவி உங்க வீட்டை விட்டு வேற வீட்டுல இருக்காங்க, இல்லை உங்க கணவர் புரியாம வேற இடத்துல போய் இருக்காருன்னா இனிமே உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த வண்டி வாகனங்கள்ல ஏற்பட்ட பழுது பிரச்சனைகள் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க போகுது.
உங்களுக்கு ஏற்ற ஒரு வீடை கட்டக்கூடிய சுயமாக உங்களுடைய உழைப்புல நீங்க வீடு கட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். உங்க அம்மா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்க அப்பா வழி சொத்துல உள்ள தடைகள் விலகும். உங்க அப்பா இனிமே உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, அம்மாவும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்க மேல் முழுமையான அன்பு செலுத்துவாங்க. என் அண்ணன் மேல அன்பு காட்டுறாங்க, என் அக்கா மேல அன்பு காட்டுறாங்க, என் தம்பி தங்கச்சி மேலாம் அன்பு காட்டுறாங்க, என் மேல மட்டும் என்னுடைய அம்மா அப்பா பாசம் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னு ஏக்கம் கடந்த 2.5 வருட காலமாக இருந்துச்சுன்னா அந்த நிலையிலிருந்து மாற்றம் உறுதியாக உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் மட்டும் அதில் உறுதியாக கவனம் செலுத்தி தொழில் தொடங்குங்கள். அவசரப்பட்டு தொழில் தொடங்கிட வேண்டாம். ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த தொழில் தொடங்கினா இன்ன லாபம் வரும், இந்த தொழில் தொடங்கினா என்னென்ன விஷயங்கள் சந்திக்க வேண்டும், அப்போ அதுக்கான முயற்சிகளை மேலே எடுக்க முடியுமா, எடுத்து ப்ராப்பராக பக்காவாக வச்சுட்டிங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பொருளாதார விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஓகேவா? மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவே கிடையாது. மன மகிழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கும்போது சிறப்பான சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக நல்ல பாராட்டு கிடைக்கும். நல்ல மாணவன், அருமையான மாணவன் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்புல நம்மளுடைய சிம்மராசி மாணவர்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல சிம்மராசிக்காரங்க இனிமே எந்த இடத்துக்கு போனாலும் புகழ்க்குரிய அமைப்பு, பேரும் புகழும் ஏற்படக்கூடிய அமைப்புல தெளிவான முடிவு எடுத்து வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் அப்படிங்கிற சிந்தனை செயல்பாடுகள் நல்லபடியா நடக்க போகுது. சரி, ஓகே, இவ்வளவு நன்மை கிடைக்குது, இவ்வளவு ரிசல்ட் கிடைக்குது, ஓகே பாஸ். இனிமே இந்த சனி பெயர்ச்சி பலன்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற குடும்பத்துல பிரச்சனைனா நீங்க தலையிடவே கூடாது. அது உங்களுடைய உறவா இருந்தாலும் சரி, உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, அல்லது உங்க வீடு பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. இனிமே உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நீங்க மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஆற்றல் என்னவோ அதை மட்டும் செயல்படுங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் செஞ்சு தரேன்டா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லாம நீங்க அந்த வாக்குறுதி விஷயங்களை ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கட்டாயமா வேண்டும். ஏன் இந்த வாக்குறுதி வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மீன ராசியிலிருந்து பார்ப்பாரு. அப்ப என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுறத முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே போல யாருக்காவது பண உதவிகள் வேணும்னா பட்டனுக்கு கையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு 2.5 வருஷம் ஆகும். அது வருமா வராதுங்கிறத உங்க சுய ஜாத்திலையும் பார்க்கணும். ஸோ இப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அதே போல உங்களுடைய குழந்தைகள் யாரிடம் பேசுகிறார்கள், யாரிடம் அன்பு வச்சுக்கிறாங்க, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அன்பின் ரீதியாக இருக்கணும் போல, அதட்டல் ரீதியாக உங்களுடைய தோரணை ரீதியாக செஞ்சிடக்கூடாது. அன்பா அக்கறையாக எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன கேரிங் வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா மே மாதம் வரையும் தான், மே எண்டு வரையும் தான். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அறிவாற்றல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது அவர்கள் மூலமாக நீங்கள் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமான விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கவனமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எக்காந்த கொண்டும் மற்றவர்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது. எங்கேயோ போற மாதிரியாத்தான் என்கிட்ட சண்டை போடாதாங்கிற மாதிரி வேற மாதிரி நடந்துடும். அதனால அவங்களுடைய கர்மா அவங்க அணிவிக்கணும். நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான தன்மைகளையும் உறுதியாக நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போது. மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அது முக்கியமா சொல்லிடுறேன். சிம்மராசிக்காரங்க, உங்களுடைய மாமியாரனால சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வரலாம். ஸோ அப்போ அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மாமியார் ஏதாவது சின்ன சின்ன கருத்துக்கள் சொன்னா முடிஞ்ச அளவு இந்த காதில் வாங்கிட்டு, பிடிக்காத விஷயங்கள் சொன்னா இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க. அதை போட்டு மனசுல போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிற வேண்டாம். சில வழிபாடுகள் செஞ்சுட்டீங்கன்னா கட்டாயமா இந்த பிரச்சனைக்கு நீங்க
உங்களை காப்பாற்றி கொள்ள உறுதியாக முடியும். வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உறுதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய மாற்றம். அதே போல் திருச்செந்தூர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப லாங்காக இருக்குங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கும் முருகன் கோவில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும். வழிபாடை மனதார நீங்கள் பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவு யாரெல்லாம் ரோட்டோரமாக அல்லது கஷ்டப்படுற நிலைமையில் ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, புதிய ஆடைகள் எடுக்க முடியல, நல்ல ஒரு ஆடை உடுத்த முடியல கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு முடிஞ்ச அளவு புதிய ஆடையோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ஆடைகளையோ கொடுத்து உதவுங்க. ஸோ இப்படி கரெக்டாக முறையில் தானங்கள் கொடுத்தது, மற்றவர்கள் விஷயங்களை தலையிடாமல் இருந்து வழிபாடு முறைகளை பின்பற்றினால் 8ஆம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் மூலமாக வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் 29, 2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் சனி பகவான். இவர் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குவார். 2.5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இதுக்கு சனி பெயர்ச்சின்னு பேர். அதாவது இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்பேற்பட்ட அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ நான் சொன்ன தேதியில் 2025 மார்ச் மாதத்தில் வருது. வரும் தருவாயிலே சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துக்கு வரார், 8ஆம் இடத்திற்கு வரார். சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். சனி 8ல் இருக்கக்கூடாது. அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது நான் 12 விரையச்சனி சொன்னேன், அதே மாதிரி தான் இருக்கும். பலவிதமான இன்னல்கள், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மனோபயம், மனப்பதட்டம், ஆகாரக்குறைவு, தூக்கமின்மை, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் வரார். இப்போ நன்மையா அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் அல்ல. இதை புலிப்பாணி சித்தர், நான் சொல்லலை, 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன நன்மை தேவைகளை பற்றி அவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த பாடலுடைய விளக்க உரை, சனி 8ல் வந்தால் இந்தந்த நன்மை இன்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 12 ராசிக்குமே நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நடக்காது. சொல்கிறவனுக்கு ஜாதகம் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் யார், நீங்களே கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆராய்ந்து இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்கிறவன் தான் ஜோதிடர். தீமைனா தீமையை ஏற்றுண்டு தான் ஆகணும். பட் ஏற்றுண்டாலும் தீமை வருதுன்னு கலங்கக்கூடாது. அதற்கு என்ன பரிகாரமோ பிராயச்சித்தமோ அதை பண்ணி அதிலிருந்து வெளியில் வருவது தான் நமது புத்திசாலித்தனம். அதற்காகத்தான் இந்த பதிவையே நாங்கள் இங்கே போடுறோம். இதெல்லாம் நடக்க போகுது, இதற்கு இன்ன பரிகாரம், அதை நம்ம முன்னாடி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை போகிறது. இதில் ஒளிவு மறைவோ சிறப்பாக பாராட்டி பேசுகிறதோ அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் 8ஆம் இடம் அப்படின்னு வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்காத ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். புலிப்பாணி சித்தர் 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது கண்டங்கள் 4 8 கடுமையாம் சனி செய் நிற்கில் தண்டங்கள் மிக உண்டாகும் திரவியம் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம் பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் தாமே. ஏதாவது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? கண்டங்கள் 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும் பொழுது கடுமையான கண்டங்கள் வரும் அப்படிங்கிறதா. கண்டங்கள் 4 8 கடுமையாம். ஃபஸ்ட்டு வாக்கியம். அவர் கண்டம் தப்பிச்சு பொழைச்சி வந்தேன், இவனுக்கு இதில் கண்டம், உனக்கு தண்ணியில் கண்டம், உனக்கு நெருப்பில் கண்டம், இவனுக்கு பேச்சில் கண்டம், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வரும்பொழுது கண்டங்கள் கடுமையாம், கடுமையான கண்டங்கள் எதில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். சனி செய் நிற்கில், சனி 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நிற்கிறதுனால கண்டம் வருதுன்னு சொல்கிறார். தண்டங்கள் மிக உண்டாகும், தண்ட செலவு அதிகமாகும். எதாவது தண்டம் என்ன பண்ணுறது,
பெற்றுன்னு தண்ட செலவு பண்ணித்தான் ஆகணும் இப்படிலாம் சொல்கிறேன், வாக்கியத்தை சொல்கிறேன். தண்டங்கள் மிக உண்டாம், எதுக்கு போனாலும் தண்ட செலவு, வீண் செலவு, அதனால் பிரயோஜனம் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனால் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், 10 லட்ச ரூபா வருவாய் வந்தது பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியாக வர முடியாது. எது பண்ணாலும் தண்ட செலவாகும். 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது விரயந்தான் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரவிய நாசமாகும். திரவியம்னா என்ன? பொருட்களுக்கு பேர் திரவியம். பொருள்கள் எது இருந்தாலும் திரவியம், என்ன பொருளாக இருந்தாலும் திரவியம். அதாவது அசையக்கூடியது அனைத்தும் பொருள்கள் தான். இப்போ அந்த பொருள்கள் நாசம் உண்டாகும் அப்படிங்கிறார். யாருக்கு? சிம்மராசிக்கெல்லாம். கொண்டதோர் மனைவி வேறாம், கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு போயிடும், கல்யாணம் பண்ண புருஷன் விட்டுட்டு போயிடுவான். மனைவி மட்டும் குறிப்பிடுறீங்கன்னு பெண்கள் சொல்லலாம், அது கணவன் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். கொண்டதோர் மனைவி கணவன் வேறாம். பெண்ணுக்கு அஷ்டமச்சனி வந்ததுனால் கணவன் விட்டுட்டு போயிடுவான், ஆணுக்கு வந்ததுன்னா மனைவி விட்டுட்டு போயிடும். கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடு செட்டு நஷ்டம். எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போடுறோமோ அதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படும். குறிப்பாக எதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதில் குறிப்பாக நஷ்டத்தை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதிலே ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். இப்போ எங்கே நம்ம காப்பாற்று, இங்கே அடிபடக்கூடாதுன்னு இந்த இடத்துல கையில் துணி போட்டு மூடி வச்சுருந்தோமோ அந்த இடத்துல தான் கரெக்டாக அடிபடும். எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும், அதுதான் செட்டு நஷ்டம். பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரே. பண்புகள் எல்லாம் நிறைந்த நாடு, பிடித்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல போய் தன்னந்தனியாக உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு பண்டுள்ள நாட்டை விட்டு, சுற்றம் சொந்த பந்தம் வீடு மனை இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்கள் தாய் தகப்பனார் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசம் எங்கேயாவது போய் திரியிறது. அஷ்டமச்சனி வரும்பொழுது அந்த மாதிரி நடக்குங்கிறது தான் முடிக்கிறார். இருந்தாலும் விளக்க உரையில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனது புத்திரன் பசுக்கள் சிநேகிதர்கள் பணம் இவற்றிற்கு நாசத்தை ஏற்படுத்துவார். தன்னுடைய வாரிசு எல்லாம் என்னடா எல்லாம் கெட்டதாக சொல்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிக்கு தான் நல்லது. முதல்ல சொல்லிட்டேன், 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம், ரிஷபம் துலாம் முதல்ல சொன்னேன் என்னென்ன ராசிங்கிறது. அதாவது மகரம், ரிஷபம் துலாம் மகரம் கவலைப்பட வேண்டாம், நன்மை தான். மீதி 9மே கஷ்டம்தான், இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும். அதுலேயும் வீரியமான கஷ்டங்கள், அதிக கஷ்டங்கள் நெட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நடக்கும். இந்த மாதிரி புத்திரன்களாலும் பசுக்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் சிநேகிதர்கள் பணம் பொருளாதாரம் இவற்றிற்கு கேடு நாசம் வியாதி இதெல்லாம் வருது. 3 நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும், அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அதான் சொந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும், இதில் எல்லாமே விரிவாக சொல்ல முடியாது. 3 நாள் தீட்டு தான் எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்க வேணுங்கிற ஜாதகம் பார்க்கலாம். பசி பந்து வேலையாட்கள் இவர்கள் மூலம் துயரம். சொந்த பந்தம் நம்மள்ட்ட இருக்கிற சர்வெண்ட்டு நமக்காக வேலை செய்கிறவனே நம்ம காப்பு வைப்பான், அந்த மாதிரி துயரங்கள் ஏற்படும். சரீர பீடை, உடம்புல வியாதி, சரீரம்னா உடல், பீடைனா வியாதி. பெண்களாலும் ஆண்களாலும் புத்திரர்களாலும் விடுபடப்படவான். நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு அதான் முதல்ல சொன்னேன், எல்லாத்தையும் விட்டு. அந்த பாடலில் வந்தது விளக்கவுரை, விடுபடுறோம். தாழ்மையான நடத்தை ஏற்படும், ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கும், அவனாய்வன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேவலமாக பேசுகிற மாதிரி ஆகும். வெறுங்காலில் பிரயாணம், செருப்போட கூட முடியாது, வெறுங்காலில் நடக்கிறது யார் நினைப்பா? அப்படி பிரதேசம் போகிறவன் தான், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவன் தான். இதெல்லாம் ஒரு பாயிண்டிங்க. வெறுங்காலில் நடக்கிறவன் அப்படி தான். பாசம் பந்தம் அன்பு அறம் வீடு மனை மக்கள் இதெல்லாம் விட்டவன் தான். எதுவுமே வேண்டாம், நம்ம சன்னியாசி அவன் தான் செருப்பிடலாம், அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம், வெறுங்காலில் நடப்பான். அந்த மாதிரி மனசில் தோன்றி வெறுங்காலுங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. செருப்போடாமல் போகிறான், இது ஒரு பாயிண்ட்டுன்னு பேசுகிறோமான்னு பேச முடியும், அதுக்குள்ளே இத்தனை இருக்குது. வெறுங்காலில் பயணம் ஏற்படும், மரியாதை கெடும், மன உளைச்சல் உண்டாகும். யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் தண்டம் பதில் சொல்ல வேண்டியது வரும். யாரோ தப்பு பண்ணியிருப்பா, அந்த இடத்துல நின்று இவங்க பதில் சொல்கிறதுக்கு ஆகணும். அப்போது வேறு யாருக்கும் நம்ம ஜாமீன் போடுறதோ யாருக்கான உத்தரவாதம் கொடுக்குறதோ நான் இருக்க பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தீராத மனக்கவலை பணப்பிரச்சனை சிறிய வியாதி கூட பெரியதாகி நீண்ட காலம் இழுக்குமா. சாதாரணமாக காய்ச்சல் வருது 4 நாளில் சரியாகிறது, இவங்களுக்கு இழுத்து 4 மாதம் ஆகும், அந்த மாதிரி போட்டிருக்காரு. ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு வழக்கு பெரிதாகும். வழக்கு சண்டை கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், அதில் நஷ்டமும் ஏற்படுமா. பிரச்சனை ஜெயிக்க முடியாது. சிறைப்படுதல் அதிக அளவு நஷ்டம், கண்டங்கள் வரக்கூடாத துன்பங்கள் கவலைகள் நோய்கள் இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி வரும்பொழுது தாய்க்கு கண்டம். 8இல் சனி சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் சஞ்சரித்தால் தன்னுடைய உயிருக்கும் கண்டம் அப்படிங்கிறத போட்டு முடிக்கிறார். சரி, இப்போ 8ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, அஷ்டமச்சனி, துளி கூட நன்மை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு என்ன பரிகாரம்? வியாதி வந்தாச்சு, நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னால், கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும்.
சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன தசாபுத்தி நடக்குது, சனி பகவான் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அவசியம் பார்க்கணும். அதுலேயும் போய் லக்னத்தில் இருக்குது 8ஆம் இடத்துல இருக்குன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. சில வியாதிகளுக்கு மருந்து இல்லை, இன்னுமே கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி அமைப்புக்கு ஆளாயிரும். சில வியாதிகளுக்கு மருந்து இருக்குது. நம்மளுக்கு வந்திருக்கிற 8ஆம் இடத்து சனி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிற டிசீஸா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான், நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்தால் மட்டும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்து சனி உங்களை இன்னும் பண்ணாது, உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்குது, சொந்த ஜாதகத்தில் இண்டிவிஜுவலில் அருமையாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நீங்கள் இறங்கி எப்போ போல் இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவடையலாம். அல்லது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல், அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாயிடும். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். பிரதோஷம் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வருவது சாலச் சிறந்தது என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.